வணக்கம் மக்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ, இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்புட்ன்னா, 2 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து தாவேகாவோட எம்எல்ஏ, மதுரை மத்தியோட எம்எல்ஏ ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அந்த விஷயம் வந்து அவரு அவரு பேசுனதுக்கு பின்னாடி அது என்ன இருக்கு? அவர் எதனால அப்படி பேசினாருன்னு பார்க்க போறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வேணான்னு சொல்றாங்க. ஸோ, அது எதுக்கு வேணும்? எதுக்கு வேணான்னு சொல்றாங்க? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ, ஓகே நம்ம போலாம். இப்போ வந்து முஸ்தஃபா மதுரை மத்தியோட எம்எல்ஏ முஸ்தஃபா வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து திமுக வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னாங்க, 5 தடவை சொன்னாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு மனசு வருந்தத்தக்க விஷயங்கள் அப்படின்னு சொன்னார். அது எப்பயோ சொன்னது. ஓகேவா? ஸோ அது இப்போ வந்து எடுத்துகிட்டு வராரு. சரி, ஓகே. அவர் சொன்னதோட விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மதத்தையும் வார்த்தைகளால் புண்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது வந்து 100% ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு சில இடத்துல ஒரு சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வச்சு நம்ம எந்த ஒரு மதத்தையுமே எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களையும் நம்ம அதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்றது எல்லாத்துக்குமான இருக்க பேசிக் சென்ஸ் தான். அது இனிமேல் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக யாரும் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. ஐ மீன் முஸ்லீம்ஸ்லாம் இப்படி தான் அப்படின்லாம் யாரும் சொல்கிறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து முஸ்தஃபா அவர் சொல்கிறத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான் இல்லை. ஆனால் இதை சொல்கிற முஸ்தஃபா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதே முஸ்தஃபா தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன சொன்னார்? நாங்களும் சனாதானத்தை ஒழிக்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது சனாதானத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ இருக்க எல்லாருமே வந்துட்டு அவர்கிட்டயே சனாதானம்னா என்னன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டார். ஏன்னா சனாதானம்னா என்னென்னு அவருக்கும் தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, சனாதானத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கெட்டதாக இருக்கா? இப்போ வந்து பெண் அடிமைத்தனம் இருக்கா? இப்போ ஒரு ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கா? அதெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லா ஃபேமிலிலேயும் எல்லா பசங்களும் இப்போ இப்போ கல்யாணம் பண்ணுற ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியும் எல்லா பசங்களும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே எல்லா பொண்ணுங்களும் இப்போ எல்லா பொண்ணுங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இண்டிபெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் அதுக்கான உரிமைகள் இருக்குது. அவங்கவுங்க வீட்டில் வேலைக்கு போகிறதுக்கான ரைட்ஸ் வந்து பேரண்ட்ஸும் கொடுக்குறாங்க, அவங்களோட பார்ட்னரும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து காமனாக எல்லாமே இப்போ நான் மாறிக்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து எல்லாமே 100% மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 100க்கு ஒரு 75லேருந்து 80% மாறிட்டுருக்கு இப்போது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது சனாதனம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. கணவனை வந்து தெய்வமா மதிக்கிறது, அதெல்லாம் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான். ஸோ இங்கே ஈக்குவலாக இப்போ இப்போ எத்தனையோ கல்யாணத்தை இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க. பொண்ணுங்க மாப்பிள்ளை காலில் விழுகுற, மாப்பிள்ளையும் பொண்ணுங்க காலில் விழுகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதில் சொல்கிறது? ஸோ சில விஷயங்கள் வந்து சனாதனத்தில் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும், பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு இதில் வந்து அர்ஜுனே தெளிவாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் இருக்குது அப்படின்ற சனாதானம்னா இந்த மாதிரி விஷயத்த தான் நான் பார்க்குறேன். ஸோ அது மீன்ஸ் சனாதானத்தில் வந்து அது மட்டும் தான் இருக்குன்னு கிடையாது. அவர் வந்து சனாதானத்தில் என்ன தர்மங்களை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரோ அதை அவர் சொல்கிறார். ஓகேவா? ஸோ அப்படி இருக்க விஷயத்தை இவர் எப்படி சொல்லலாம் சனாதானத்தை ஒழிக்க தான் வந்திருக்கேன்னு? ஒரு சில கெட்ட விஷயத்த வச்சுக்கிட்டு நான் ஃபுல் சனாதானத்தை ஒழிப்பேன் அப்படின்றது அது அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பக்கம் வந்து எங்களோட மதம் சார்ந்தவங்கள வந்து இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்கிற தப்பு அப்படின்னா, அன்னைக்கு அவர் பேசுனது தப்பு. இன்னைக்கு அவர் அழுகிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து சபையில் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறது அவர் தான். இன்னமும் பாலிடிக்ஸ் பண்ணுறது சீப்பாக பண்ணுறாரு. அதாவது வெளியே வந்து மற்ற மதத்தை பேசுகிறப்ப நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க தான் வந்துடும்னு சொல்லி டேரெக்டாக பேசுகிறோம். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஃப்ராங்க்லி செட் லைக் இப்போ ஒரு ஹிந்து மதத்தை வந்து ஏதாவது தப்பாக பேசுகிறாங்களா, இங்கே அதுக்கான பேசுகிறதுக்கான உரிமை எல்லாமே இருக்குது. ஏன்னா யாருமே வந்து அதை தட்டி கேட்க போகிறதில்ல. ஆனால் மற்ற மதத்துக்காரங்களை யாராவது பேசுனாங்க அப்படின்னா அதை கேட்குறதுக்கு வந்து சோஷியல் மீடியாஸ் நிறையா இருக்குது, நிறையா பக்கங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து முஸ்தஃபா வந்து இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா இன்றைக்கி அவர் சார்ந்த ஒரு மதத்தை வந்து தப்பாக பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வந்து இவ்வளோ இவ்வளோ எமோஷ்னலாக ஆகுறாரு அப்படின்னா, இவரே இதே இவர் தான் வந்துட்டு சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை சார்ந்தவங்களோட மனசை வந்து துன்புறுத்தியிருக்காரு இவர். ஸோ மதுரைன்றது எல்லாத்துக்குமே தெரியும். மதுரைன்றது ஒரு கோவில் நகரம். அந்த ஊரில் தான் ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக நிறைய கோவில்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊரில் இவர் ரிலீஜியஸ் இப்படி ஒரு 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 குறிப்பிட்ட மதத்தை மட்டும் சார்ந்து நன்மையை பேசுகிற இவர் வந்து எப்படி எல்லாத்துக்குமானவராக ஒரு எம்எல்ஏவாக இருப்பார்? எனக்கு வந்து மதுரை மக்கள் எப்படி இவரை போய் சூஸ் மதுரை மத்தியில் வந்து எப்படி இவரை போய் சூஸ் பண்ணாங்கன்னு வந்து எனக்கு இன்னமும் தெரில. ஏன்னா ஒரு மதுரைன்றது அந்த ரீசெண்டாக வந்து இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வந்து நிறைய போஸ்ட் வந்துச்சு.
மதுரை வந்து அனைத்து மதங்களுக்கும் ஒரு மான ஒரு நகரம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு மதுரை அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கவரை எப்படி மதுரை மக்கள் சூஸ் பண்ணாங்க? எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து சனாதனத்தை ஒழிக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான மக்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் எப்படி நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர் எப்படி எல்லாத்துக்குமான ஒரு எம்எல்ஏவாக இருந்து எல்லாத்துக்குமான ஒரு ரிசல்ட் கொடுப்பார்? நாளைக்கே ஒரு திருப்பரங்குன்றத்துலையோ இல்லை மதுரையில் உள்ள ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலையோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா இவர் எப்படி கரெக்டான ஒரு முடிவை வாங்கி கொடுப்பார் நம்மளுக்கு போயிட்டு? ஸோ இதை வந்து நான் மக்களாக உங்கள்கிட்ட விட்டுறேன். ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான பதில் சொல்லுங்கள். ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்டில் அந்த கான்செப்டை நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, இப்போது தாவேக்காலேருந்து இன்றைக்கி எல்லாருமே பேசுனது என்ன அப்படின்னா, பரந்தூரில் ஏன் இருக்கிற ஏர்போர்ட் வச்சு வர்த்தகம் பண்ண முடியாது? சீமான்லேருந்து எல்லாருமே இதுதான் சொல்கிறாங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் வருது அப்படின்னா அதுக்கு முன்னே நிறைய இடத்த சூஸ் பண்ணாங்க. பட் இங்கே தான் வந்து கம்மியான லேண்டு வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். மற்ற இடத்துல வந்து நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, அதனால் இங்கே மட்டும்தான் கம்மியாக இருக்குன்றனால எடுத்துக்க முடியும்னு சொல்லி இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. நிறையா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலாம் வந்து சூஸ் பண்ணி கடைசி அவங்க சூஸ் பண்ண இடம் இதுதான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, ஏன் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வேணும் வேணும் அப்படின்றாங்க? இன்றைக்கி நம்மளால் வந்து இப்போ ஒரு டி நகர் எடுத்துக்கோங்க. டி நகர்ன்றது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா, சென்னையில் உள்ள டி நகர். இப்போ மதுரையிலையுமே வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஒரு சில ஏரியாலாம் இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன் வந்து அவ்வளோ சின்னதாக இருக்குது? ரோடு போடுறப்பே நல்லா பெருசாக போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ரோடு அந்த டி நகர் வழியாவோ இல்லை மதுரையில் உள்ள அந்த ஏரியா வழியாவோ போகிறவங்களுக்கு வந்து நம்மளே ஒரு சின்ன வயசில் ஒரு வழியாக போனோம் அப்படின்னா இது போடுறப்பையும் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டிருந்தா யாரும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களே, இப்போ எப்படி எல்லாத்தையும் இடிச்சுட்டு எப்படி போடுவாங்க அப்படின்ற தாட் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கான ஸ்பேஸ் இருக்குது, ஓகே, நம்மளுக்கு டைமும் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நம்மளால் வந்து புதுசாக இன்னொரு ஏர்போர்ட் கட்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட தமிழ்நாடு பெரிய ட்ரில்லியன் அந்த மாதிரி பொருளாதாரத்தில் நம்ம போகிறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். புது கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம வர்த்தகம் பண்ண போகிறதுனா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு நாளைக்காக எடுத்த முடிவு கிடையாது. பரந்தூர் ஏர்போர்ட்ன்றது நாளைக்கு நம்ம பண்ண போகிற விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த பரந்தூர் விமான நிலையம் ஏர்போர்ட், ஐ மீன் விமான நிலையத்தோட பிளான். ஸோ இன்றைக்கி தாவேக சைடில் பேசின எல்லாருமே ஏன் இன்றைக்கி உங்களால் பண்ண முடியாது, இன்றைக்கி உங்களால் பண்ண, எல்லாரும் சொன்னது இதுதான். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இப்போ கரண்டாக இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் எல்லாருமே யோசிக்கிறது என்னென்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக தான். நாளைக்கு நம்மளுக்கு என்ன வேணும், நாளைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்போ நம்மள்ட்ட அந்த ஸ்பேஸ் இருக்கா, நம்ம அந்த ஸ்பேஸை கொடுக்குறோமா, நம்மளுக்கு அந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோமா? ஏன்னா அந்த மாதிரி வசதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த நம்மளால் தமிழ்நாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கொண்டு வர முடியும். புதுசாக ஏதாவது ஒரு பிளான் வந்தால் கூட நம்மளால் இங்கேயே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பரந்தூர் விமான நிலையம்ன்ற பிளான் வந்து எக்ஸிக்யூட் இருந்துச்சு. பட்டு இப்போ இருக்க கரண்ட் டிவிக்கு கவர்மெண்ட் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிஹைண்டில் என்ன இருக்குன்னு தெரில. இதுக்கு பதிலாக அவங்க டிவிக்கே வந்து எங்கே போய் கொடுப்பாங்கன்னு எனக்கும் தெரில. மேபி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எங்கே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, சென்னைக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னா எங்கே போய் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்றது தெரில. ஸோ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதுக்கு முன்னாடி நிறையா அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம், இன்னும் அது நிறைய டைம் எடுத்துக்கும், இன்னும் ஒரு லேண்டை சூஸ் பண்ணி அது எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களுக்கான கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இது புது சேனல், எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் போடுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிக்கிறேன். படித்தா என்னோடய விஷயங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறப்ப நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன்.